ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சசிரேகா சேனல். பேரை கேட்ட உடனே நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய புளிப்பும் காரமும் கலந்த சுவையில் மாங்காய் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக முறுவலான பாகற்காய் ஃப்ரையும் தாங்க செய்ய போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் பாவக்காயை நம்ம கட் பண்ணி அதில் ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற விட்டுறலாங்க. இது எதுக்குன்னா அதில் இருக்கிற அந்த ஒரு கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும். அது சுத்தமாக கழுவி எடுத்து அதில் இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டு அது ஆயில் ஹீட்டான உடனே நம்ம பாவக்காயை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அதில் பாவக்காவை 2 பக்கமும் நீங்கள் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா நம்ம பாவக்காவை எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம் பாவக்காவை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மாங்காய் சாதம் செய்யலாங்க. நான் ஒரு பெரிய ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயில் மாங்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் பீல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி காய் சீவுறதுல சீவிக்கோங்க. சீவி எடுத்துட்டேன் நான். இப்போ ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 4 காஞ்ச மிளகாவை நான் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் கடலைப்பருப்பு செவந்த உடனே நம்ம ஒரு பிடி கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை அதிலேயே சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் வதக்கிக்கலாம். மாங்காயில் நம்ம இதை தண்ணி சேர்க்க வேண்டாம். இது வதங்கிறதுலேயே மாங்காய் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு மாங்காய். இப்போ நம்ம ரைஸ் இதிலேயே சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸை வந்து நல்லா ஆற வச்சுருக்கணும். ரைஸை சூடாக சேர்த்துறாதீங்க. ரைஸு நல்லா ஆறின ரைஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டோம். இப்போ மாங்காய் சாதம் பாவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.